அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குளோபல் சிவில் ப்ராஜெக்ட்ஸ் ஐபிஓ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ, அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம செக் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ ஃபைனலாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்றது நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தமிழில் தான் மேக் பண்ணியிருப்பேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனல் எதுக்காக நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக தமிழ்லேயே யாரெல்லாம் பிகினர்ஸ் லேர்ன் பண்ணமோ, ஸோ நம்ம சேனலை என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் ஒன் பை ஒன்னாக எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்கார்பரேட்டட் இன் 2002 தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெகிரேட்டட் இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 ஸ்டேட்ஸில் இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்க போனோம் உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, டெல்லி, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, குஜராத், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், உத்தராகண்ட் அண்ட் இமாச்சல் பிரதேஷில் இந்த 11 ஸ்டேட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 37 ப்ராஜெக்ட்ஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா 5 சோஷியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க இப்போதைக்கு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் August 31st, 2024, ஸோ லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 31st பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8,929 மில்லியன் என்ன பண்ணாங்க, இவங்களுடைய ஆர்டர் புக் மட்டும் என்னன்னா ஆன்கோயிங்கில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 14 ப்ராஜெக்ட்ஸ் இவங்க கரண்ட்டில் இருக்குது. ஸோ 6 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், அது என்னன்னா சோஷியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. 3 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 4 நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. 1 நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கமர்ஷியல் ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் இவங்க எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய சஜஷன் என்னன்னா, ஒரு கம்பெனி நீங்கள் ஐபிஓ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கம்பெனியுடைய பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ், அந்த கம்பெனினா என்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன ரிலேட்டடான கம்பெனிஸ், நமக்கு ஃபியூச்சரில் என்னென்னா டிமாண்ட் இருக்குமா இல்லையா, அப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ இதோட எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும். ஓகேங்களா, ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்னென்னா ஐபிஓ ரிலேட்டடான டேட்ஸ் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஐபிஓ என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா ஜூன் 26 வரைக்கும் ஓப்பன் ஆகுது. ஸோ இன்றைக்கி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் கொஞ்சம் லேட்டாக என்ன பண்ணியிருக்கேன், இந்த வீடியோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஆல்ரெடி 1 டே சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணிச்சு, முடிஞ்சிருச்சு. லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்ப்போம். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா பர் ஷேர் கொடுத்துருக்காங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 67 ரூபாயிலிருந்து 71 ரூபா பர் ஷேர் வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 67 ரூபாலையும் அப்ளை பண்ணலாம், 68, 69, 70, 71 இந்த ப்ரைஸில் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ண முடியும். நம்ம ஏன் என்னென்னா ப்ரைஸ் பேண்ட் மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா 71 ஏன் சூஸ் பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுது, மோர் தென் 1 டைம்ஸ்க்கு மேலே ஐபிஓ சப்ஸ்கிரைப் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் ப்ரைஸ் கோட் பண்ணுவது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் என்னன்னா 71 ரூபா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன். லாட் சைஸ் ஒரு லாட்டுக்கு 211 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. சேல்ஸ் ரிப் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கேபிட்டல் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் சைஸ் என்னன்றது நம்ம பார்த்துக்கணும். 119 கோடி தான் ஓவரால் சைஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 119 பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பேர் டு அதர் ஐபிஓஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஐபிஓ அது ஓகேங்களா. ஸோ மெயின் பில்டிங் ஐபிஓ தான் இவங்க மெயின் போர்டு ஐபிஓ தான் வராங்க. லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிலையும் என்எஸ்சிலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, வராங்க. ஸோ ஓவரால் ஃப்ரெஷ் ப்ரீ இஷ்யூஸ்க்கும் போஸ்ட் இஷ்யூஸ்க்கும் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா 24 ஓப்பன் ஆகிட்டு 26 வரைக்கும் நமக்கு இன்னும் 2 நாள் இருக்குது நமக்கு ஸோ டென்டேட்டிவாக அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 27 அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு நமக்கு என்ன பண்ணணும் தெரிஞ்சிடும். ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே ஜூன் 30 அன்னைக்கு ரீஃபண்டும் ஆகிடும். சப்போஸ் நமக்கு அலோகேட் ஆகிடுச்சு அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கம்மிங் மண்டே பார்த்தீங்கன்னா ஜூன் 30 நமக்கு டிமேட் அலோகேட்டும் ஆகிடும் நமக்கு ஸோ லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஜூலை 1 டியூஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் டேட்டுமே ஆகிடும்.
யூபிஐ மேண்டேட் வந்து நிறைய பேர் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறது வந்து இங்கே தான் அப்ளை பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஆனால் பட் யூபிஐ மேண்டேட் போய்ட்டு என்ன பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடி உங்களுக்கு வந்து என்னென்னா கிரியேட் ஆகிடும். பட் ஆனால் நீங்கள் மேண்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் ஓகேங்களா. அது பண்ணாமல் வந்து விட்டுறாதீங்க. எப்பயுமே யூபிஐ மேண்டேட்டும் சேர்ந்து பண்ணுங்கள். யூபிஐ மேண்டேட் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் லாஸ்ட்டு 3rd டே வந்திருக்கோம் 3rd டே அன்னைக்கு 5 PM ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு யூபிஐ மேண்டேட்டுக்கான லாஸ்ட்டு டைம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து எத்தனை லாட் வந்து பார்க்கணும்னா ரீட்டைல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மள மாதிரி இருக்கணும். ரீட்டைல் கேட்டகரி வந்துட்டு ஒரு லாட்டில் இருந்துட்டு 13 லாட் வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியும் ரீட்டைல் கேட்டகரியில். ஸ்மால் HNI கேட்டகரி 14 லாட்டு, ஸ்மால் HNI மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப் டு 66 லாட் வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். 67 லாட்டுக்கு மேலே போனோன்னா அவங்க என்னன்னா பிக் HNI கேட்டகரி, அதாவது பார்த்தீங்கன்னா 10 lakhs மேலே அவங்க என்ன பண்ணணும் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ ரிசர்வ்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம தெரியணும். ஸோ குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. NII கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% கொடுக்குறாங்க. ரீட்டைல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35% வந்து கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 119 கோடியில் வந்துட்டு 35% அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி அப்படி தான் அந்த ரேஞ்சில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க. ஒரு 35லேருந்து ஒரு 40 கோடி அந்த ரேஞ்சு தான் வந்து என்ன பண்ணுறாங்க நமக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஷேர்ஸ் 100% இருக்குது. ஸோ நம்ம இந்த ரீட்டைல் கேட்டகரி எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குன்றதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அவருடைய கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இது வந்து நமக்கு முக்கியமாக ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 21.95% இருக்குது. ROCE 23.07% இருக்குது. ரெண்டுமே நல்ல வேல்யூவில் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 1.60, ஆக்சுவலாக அது லெஸ் தென் 1 இருந்தால் ரொம்ப நல்லதாக அப்படி சொல்லுவாங்க. ஸோ 1.60 இருக்குது. RONW 19.80% இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 4.59% இருக்குது. EBITDA எபிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எபிட்டா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 13.44% வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3.92 இப்போ இருக்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இதோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 மார்ச், 2024 மார்ச், 2025 மார்ச், ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணோம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் செக் பண்ணோம். நம்ம வந்துட்டு ஸோ 3 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா 1959 கோடி, இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா க்ரோஸில் கொடுத்துருக்காங்க. 1959 கோடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2024 2460 கோடியும் 2005 மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2175. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க கொடுத்துட்ருக்காங்க. நெட் ஒர்த்தும் பார்த்தீங்கன்னா 10,000 கோடி, 12,000 கோடி அண்ட் 14,000 கோடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரேஞ்சில் இவங்க என்ன பண்ணுறாங்க இது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா. ஸோ EPS வேல்யூ வந்துட்டு ப்ரீ ஐபிஓக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3.58 வந்து இருக்குது. போஸ்ட் ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.97 அப்படின்ற ரேஞ்சு வரும். PE ரேஷியோ 19.83 17.88 என்ன பண்ணுறது கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த டேட்டா இது வரைக்கும் நான் எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா chitagar.com அந்த வெப்சைட்டில் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி டேட் 24/6/2025 ஈவினிங் இந்த ஸ்டேட்டஸ் படி நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா IPO வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாட் இஸ் த சிவில் ப்ராஜெக்ட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23% வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிட்டு இருக்குது, அதாவது ரன் ஆகிட்டு இருக்குது கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் இந்த IPO வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணுங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை கோத்ரூ பண்ணுங்கள். தென் எல்லாமே என்ன பண்ணுங்கள் எல்லா ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் IPO வந்துட்டு ஆக்சுவலாக IPO வந்துட்டு 2 கேட்டகரியாக நீங்கள் என்ன பண்ணணும். ஜஸ்ட் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனி என்ன ஏது அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. எனக்கு வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கா, நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு லிஸ்ட் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துடுவேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு நான் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு ஒரு 25% கிடைச்சாலும் நான் வந்து செல் பண்ணிட்டு வெளில வர மாட்டேன். நான் கண்டினியூஸாக நான் என்ன பண்ணுவேன், நான் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை ஜஸ்ட்டு செக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த IPO அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா, இல்லை அதர் IPO நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்றதும் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் அதர்ஸ் எல்லாருக்குமே நமக்கு என்னென்னா நமக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிக்கலாம் லேர்ன் பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். ஸோ நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்ன பண்ணுங்கன்னா யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் லேர்னிங்ஸ் வந்துன்னா தமிழ்லேயே வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி நண்பர்களே.